புத்தாண்டையொட்டி தர்மபுர ஆதீனத்தில் பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி பக்தர்களுக்கு புத்தாண்டின் பஞ்சாங்கம், பனைவோலை விசிறி, வெற்றிலை, கொட்டைப்பாக்கு ஆகியவற்றை தர்மபுர ஆதீன கர்த்தார் பக்தர்களுக்கு வழங்கி அருளாசி வழங்கினார். தமிழ் புத்தாண்டை ஒட்டி தர்மபுர ஆதீனத்தில் பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் புதிய தமிழ் வருடமான விஸ்வாவசு ஆண்டின் பஞ்சாங்கத்திற்கு வேதியர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து நிகழாண்டில் நல்ல மழை பொழிந்து பயிர் விளைச்சல் அதிகரிக்கும், மாடு கன்றுகள் பெருகும், மக்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என பஞ்சாங்க பலன்களை வாசித்தனர். பின்னர் பாரம்பரிய முறைப்படி பக்தர்களுக்கு புத்தாண்டின் பஞ்சாங்கம், பனைவோலை விசிறி, வெற்றிலை, கொட்டைப்பாக்கு ஆகியவற்றை தர்மபுர ஆதீனம் பக்தர்களுக்கு வழங்கி அருளாசி கூறினார். இதில் தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்க மாநில தலைவர் பண்ணை சொக்கலிங்கம், ஆதீன தலைமை பொது மேலாளர் ரெங்கராஜன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.